ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மகாவினோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் 23 என் பொண்ணோட செகண்ட் பர்த்டே. அதுக்கு நாங்கள் எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆனோம், என்னென்ன பண்ணோங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கிட்ட சும்மா ஒரு 10 ஃபேமிலி மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தோம், க்ளோஸ் சர்க்கிள் மட்டும். சாப்பாடு வந்து டொமேட்டோ பாத், இட்லி, டொமேட்டோ பாத்துக்கு தேங்காய் சட்னி, இட்லிக்கு சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் உளுந்த வடை, இதெல்லாம் பண்ணலாம் தான் பிளானு. ஆக்சுவலாக நான் ப்ரெட் அல்வா காலையிலே பண்ணிட்டேன். என் பொண்ணு எந்திரிச்சோடனே ஸ்வீட் சாப்பிட்ணுன்ட்டு. அதனால் நைட்டுக்கு ஸ்வீட் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. கட் பண்ணுற கேக்கே வச்சுட்டு மிக்சர் வச்சுட்டு கொடுக்கலான்ட்டு ஐடியா பண்ணோம். அது கிச்சனில் ரெடி ஆகிட்டுருக்குது. இங்கே வந்து என் ஹஸ்பண்டும் என் குழந்தனும் டெக்கரேஷனுக்கான ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு என் பையனையும் காலையிலே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். அப்போவே சொன்னேன் காலையிலே பண்ணிடலான்ட்டு. பட் யாருமே கேட்கல, டைமும் இல்லை காலையில். அதனால் அவங்களையும் வச்சுட்டு அவங்களே பலூன் ஊத வச்சுட்டு அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சாம்பார், சட்னி, அப்புறம் உளுந்த வடை, அந்த டிபார்ட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். என் குழந்தை ஒய்ஃபு இது இட்லி ஊற்றுறது, சட்னி அரைக்கிறது, அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் பெரிய மச்சான் வந்துட்டு வெளியே பெரிய அடுப்பு வச்சுட்டு டொமேட்டோ பாத் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இந்த சைடு ஆக்சுவலாக உளுந்த வடை போட்டாலும் ரொம்ப காட்டாக இருந்துச்சு. அதனால் நான் வெளியே வந்து உளுந்த வடை போடலான்னு வந்துட்டேன். சூப்பராக வந்துச்சு உளுந்த வடை. ஆக்சுவலாக ஒரு 1/2 hour கூட இல்லை, ஒரு 20 minutes தான் ஊற வச்சுருந்தேன். அதை போட்டாலே நல்லா நல்லா பந்தாக வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு 4-4:30 கிட்ட தான் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தேன். காய் கட் பண்ணுறதுலேருந்து ஆனியன், டொமேட்டோ எல்லாமே 4:30 தான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். 6:30 6:45 எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி தான். அதனால தான் ஒரு ஆள் ஒரு வேலையை அப்படியே செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டோம். நீங்கள் இதை பாருங்கள், நாங்கள் அதை பாருங்கன்ட்டு. அப்படி பண்ணனால தான் இப்போ ஈஸியாக முடிஞ்சு. ஒரே ஒரு டிசப்பாயிண்ட் என்னென்னா, எங்கள் அம்மாவால் தான் வர முடியல. அவங்க மதுரையில் இருக்கிறாங்க, நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம். அது ஒன்று தான் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சு. நாங்கள் இன்வைட் பண்ண எல்லாருமே வந்திருந்தாங்க. இதான் ஃபைனல் அவுட்புட்டு. டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுங்க. ஸோ இப்படி தான் என் பொண்ணோட பர்த்டே ப்ரிப்ரேஷன்லாம் போச்சு. பரவாயில்ல, இன்வைட் பண்ணவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்திருந்தாங்க. அதில் ரொம்ப ஹாப்பி. இதுதான் என் பொண்ணு, க்யூட்டாக ரெடியாக இருந்தா. 2 வயசு முடிஞ்சு 3வது வயசு ஸ்டார்ட்டு, செகண்ட் பர்த்டே. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி செலிப்ரேட் பண்ணோம், என்னென்ன பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.